ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜாவனம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பீஃப் குருமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு குக்கர் வச்சுட்டு ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டு நான் நல்லா வணக்கிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் நல்லா வணக்கிக்கிறேன். இது வந்து வீட்லேயே பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டு வணக்கிட்டு, இப்போ வந்துட்டு பீஃபை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நான் நல்லா வணக்கிக்கிறேன். பீஃப்லேருந்து தண்ணி வந்துட்டு அதுவே விடும். அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வணக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வணங்கிருச்சுன்னா வந்துட்டு ஸ்மெல் இருக்காது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வணங்கிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு நான் சின்ன வெங்காயமும் தக்காளியும் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது கட் பண்ணி போட்டோம்னா வேகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ், அது சீக்கிரம் வணங்காது. அதனால தான் இப்படி அரைச்சி ஊற்றிருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து 1.25 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் காரம் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுக்கிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மசாலா அரைச்ச தண்ணியெலாம் ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஒரு 3 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். ஒரு 3/4 வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்துட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காய் வந்துட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்க போகிறேன். உருளைக்கிழங்கு வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், தோலை சீவிட்டு. இதுவும் போட்டு நான் அரைச்ச தேங்காயை ஊற்றி ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பீஃப் குருமா. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்துட்டு கொத்தமல்லி தழை, புதினா தழையும் நான் போட்டிருக்கேன். நான் இதில் சொல்ல மறந்துட்டேன், அதுவும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேங்காய் ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து குழம்பு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ இல்லை திக்காக வேணுமோ அப்படி பார்த்து ஊற்றிக்கோங்க தண்ணி. நான் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நான் நடுத்தரமாக இருக்கிற மாதிரி தான் வைப்பேன். ஏன்னா 2 டைம் வந்து மதியம் நைட்டு 2 நேரத்துக்கு குழம்பு வேணும். அதுக்காக பாருங்கள், இது ஒரு 3 விசில் போட்டு வச்சு எடுத்தோம்னா பீஃப் குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.